உற்சாகமாக அந்த பாட்டை பாடலாம். கர்த்தரின் கேட்கு குறுகவில்லை. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன் ஏறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே,
விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். காலையிலே தான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன், இனி எந்த பொறுப்பும் இல்லை, மூப்பர் இல்லை, எந்த ஊருக்கும் போக வேண்டாம், சாதாரண சகோதரனாய் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே நான் எப்படி இருப்பேன், மூலையிலே ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று என்னை மீண்டுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, நான் சபையிலே புதிதாக வந்தபொழுது யாருமே தெரியாது, யாரும் பார்த்தாலும் யாரோ நூறுல ஒரு ஆளை போல புன்முறுவல் செய்வார்கள், அவ்வளோதான். எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்பாங்க, அவ்வளோ. ஒரு மூலையிலே இருப்போம். அப்பொழுது பெங்களூர்லேயே கான்ஃபரன்ஸ் நடக்கும், அந்த ஹாலுக்குள்ளே கூட உட்கார மாட்டோம், ஹாலுக்கு வெளியே உட்கார்ந்துருப்போம். அதுபோல் அதே ஆவிலே கடைசி வரை ஆண்டவரை இருக்க வேண்டுமே. உனக்கு உள்ள கிரீடத்தை வேறு ஒருவன் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஹோல்ட் ஆன் டு தி இட்டர்னல் லைஃப். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுவார். பவுலுக்கு தீமோத்தேயு மேல் எவ்வளவு ஒரு கரிசனை இருந்தாலும் அப்படி சொல்லுவார். தன்னுடைய நெருங்கிய ஊழியர் தீமோத்தேயை போல வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அவ்வளோ நெருங்கிய கோவர்க்கர். தீமோத்தேயை போல எனக்கு வேறு யாருமே இல்லை, எல்லாரும் தனக்கானவர்களை தேடுகிறார்கள் என்று சாட்சி கொடுத்து அந்த தீமோத்தேயுக்கு பவுல் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்னவென்றால், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதை இழந்து விடாதே. ஊழியத்தை பற்றிக்கொள், சபையை பற்றிக்கொள், சபையை காத்துக்கொள், அதெல்லாம் சொல்லலை. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஹோல்ட் ஆன் டு தி எட்டர்னல் லைஃப். யூ மே லூஸ் இட். கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் இழந்து விடுவோம், அதை நீ பற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். நேற்று முன்தினம் கேம்ஸில் அந்த மியூசிக் சேர் விளையாடும்போது மனம் அவ்வளோ முடிச்சிட்டார். ஏதோ பொருளாக எல்லாம் கண்டுபிடிச்சி முடிச்சு 95% முடிச்சு உட்கார இடத்துல போய் நின்று ஏதோ ஒரு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ரெஜினால்டு ஓடி வந்து உட்காந்துட்டார் இருந்தார். அவருக்குரிய ஏற்றத்தை இன்னொருத்தர் பற்றி கொண்டார். அப்படி இந்த வருஷம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. கடைசி நிமிடத்தில் கூட ஒரு மனிதன் தன்னுடைய அழைப்பை இழந்து விட முடியும். பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை, கவனமாக இருப்பதற்காக சொல்லுகிறேன். ஏனென்றால் யூதாஸ் கரித்து கடைசியிலே தன்னுடைய அழைப்பை இழந்து விட்டார். தேமா இழந்து விட்டார். எத்தனை பேர் நல்ல ஓட்டத்தை ஆரம்பித்தவர்கள் தான், ஆனால் முடிக்க முடியாமல் கடைசியிலே தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். ஆகவேதான் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, உன்னுடைய கிரீடத்தை வேறு யாரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ பாதுகாத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் விசிபிலிட்டி, நான் மொழிபெயர்க்கிற அப்படின்னாலே நான் முன்னே வரமாட்டேன், நான் எனக்கு எங்கேயாவது ஒரு செக்யூரிட்டி கேபின் மாதிரி கொடுங்க, அங்கேருந்து நான் மொழிபெயர்க்குன்னு சொல்ல முடியாது, வந்துதான் ஆக வேண்டும். விசிபிலிட்டி. ஆனால் நான் அந்த விசிபிலிட்டி என்று சொன்னால் பார்வை, எல்லாரும் பார்க்கிறார்கள், அதை நான் தேடுகிறேனா? அதற்கு எந்த அளவு நான் மதிப்பு கொடுக்கிறேன்? விசிபிலிட்டி இல்லை என்று சொன்னால் நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறேன்? என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் கேட்கல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் எந்த அளவு கஷ்டப்படுகிறேன்? அது ஒன்றை உறுத்துகிறது. என்னவென்றால், அதை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். நாம் நித்திய ஜீவனைத்தான் பற்றி கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாமல் நான் எல்லாருக்கும் பார்வையாளனாய், காண்பிக்கிறவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், அறியப்பட்டவனாய் இருக்க முடியாக அல்ல. ஒருமுறை தூத்துக்குடியிலே சகோதரர் சகரியாப்புடன் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் விழா அநேகர் பேசினார்கள். அதற்கு அவர் ரெஸ்பான்ஸ் சொல்லும் பொழுது இந்த 3 காரியங்களை சொன்னார். நான் அறியப்படாதவனாய் இருக்க விரும்புகிறேன், தெரியப்படாதவனாய் இருக்க விரும்புகிறேன், மறைந்திருக்கவனாய் விரும்புகிறேன். வேறெங்கேயும் நாம் கேட்க முடியாது. அந்த ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கட்டும். இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் தேவன் நடத்தும் பொழுது நாம் மனம் புண்பட முடியும். அறியப்படாதவனாய், தெரியப்படாதவனாய், மறைந்திருக்கிறவனாய். ஆனால் அதை அங்கேதான் நாம் தேவனை எவ்வளவு மதிக்கிறோம் என்ற அர்த்தம். ஆண்டவரே, நீர் என்னை பார்த்தால் போதும், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக நான் வாழுகிறவனா இருக்கட்டும் என்று நாம் வாழ முடியும். இந்த நாளிலே நாம் யோபுவின் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். யோபை குறித்து சொல்ல வேண்டுமானால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த புது உடன்படிக்கை ஒரு மனிதர்.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த புது உடன்படிக்கை மனிதர். அந்த நாட்களிலே அவருக்கு இது போல கூட்டங்கள் இல்லை, கான்ஃபரன்ஸ் இல்லை, வேதம் இல்லை. ஆனாலும் தேவனை நன்றாய் அறிந்திருந்த ஒரு மனிதர், தேவனோடு தொடர்புடைய ஒரு மனிதனாக இருந்தார். அவர் அந்த நாட்களிலே சாத்தானுக்கு சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு நபராய் தேவன் பயன்படுத்தினார். சாத்தானே, நீ யோபுவை கவனித்தாயா? அவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பை வெறுக்கிறவன் ஒருவரும் இல்லை என்று சுட்டி காண்பிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்தவர். அந்த சுட்டி காண்பித்ததின் விளைவாக சாத்தான் அங்கே அவனை சோதிக்கிறான். தேவனிடத்தில் சொல்லுகிறான், இதெல்லாம் நீர் கொடுத்தபடினாலே தான் அவன் அப்படி இருக்கிறான். உண்மையாலுமே உண்மையை அவனுக்கு அன்பு இல்லை. இவ்வளவு ஆசீர்வாதத்துல கொடுத்தபடினால தான் அப்படி அன்பு கொடுக்குறான். ஆண்டவரை, நீங்க அவனுக்கு கார் கொடுத்துருக்கீங்க, சொந்த வீடு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு தான் சபைக்கு வராரு, அதை எடுத்து பாருங்க, அப்போ சபைக்கு வராரா என்று சொல்வது போல யோபுவை கொடுத்த விஷயத்திலே தேவனிடத்திலே சாத்தான் சொன்னான். ஆகவே அங்கேதான் நாம் வாசிக்கிறோம், தேவன் ஒரு மனிதனை சுற்றி, தேவனுடைய பிள்ளையை சுற்றி 3 வேலி வைத்திருக்கிறார். முதலாவது வேலி அவனுடைய சொத்து, அவனுடைய மிருக ஜீவன்கள், நிலம். 2வது வேலி அவருடைய குடும்பத்தார், மனைவி, பிள்ளைகள். 3வது வேலி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இண்டிவிஜுவல் லைஃப். முதலாவது வேலையை ஆண்டவர் திறக்கிறார். சாத்தான் போய் அங்கே எல்லாவற்றையும் கெடுக்கிறான். அக்கனையை கொண்டு வந்து ஆடு, மாடு, மிருக ஜீவன்கள், ஒட்டங்கள், சொத்துக்கள் எல்லாம் அழிகிறது. ஆனால் யோபு ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. ஆண்டவரே, நான் தப்பா சொல்லிட்டேன், 3வது வேலி இல்லை, 2வது வேலியை உடைச்சிங்கன்னா அவன் மறுதளிச்சிருவான். 2வது வேலியும் திறப்பதற்கு, உடைப்பதற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். அங்கே புகுந்து பிள்ளைகளை கொலை செய்கிறான். ஆனால் மனைவி மட்டும் விட்டு வைக்கிறான். ஏன்னா சதா போய் குடைஞ்சல் கொடுத்து கொண்டே இருப்பதற்காக, ஆண்டவரை சபித்து ஜீவனை விடும் என்று சொல்வதற்காக மனைவியை வைத்து விடுகிறான். மனைவியை கொல்லவில்லை. ஆகவே அப்பொழுதும் யோபு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அடுத்தது 3வது வேலி, அதையும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீர், ஆகவே உம்மை மறுதளிக்கவில்லை என்று சாத்தான் சொல்கிறான். இப்பொழுது 3வது வேலையும் ஆண்டவர் திறக்க முடியாய் அனுமதி கொடுக்கிறார். அவனுடைய உடலிலே வியாதி, கொப்பளங்கள், வேதனை. அவனுடைய ஜீவனை மட்டும் தொடாதே. ஏனென்றால் ஜீவன் இருந்தால் தானே அவன் என்ன சொல்கிறான் என்று கேட்க முடியும். அவன் இந்த பிரச்சனைகளுக்கு அப்பால், பிரச்சனைகள் முடிந்ததுக்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறான் என்று அவன் வாயினாலே சொல்ல வேண்டும் என்பதற்கு அவன் ஜீவனை மட்டும் நீ தொடாதே என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். யாருடைய ஜீவனும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் தொட முடியாது. நாம் தேவனுடைய கண்ணின் மணியை போல நாம் இருக்கிறோம். நம்மை சுற்றி அக்கினி மதிலை தேவன் வைத்திருக்கிறார். தேவ தூதர்களை தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் பயப்படுவார்கள், சொல்லிக் கொடுக்கணும். ஏஞ்சல்ஸ் ஆர் அரவுண்ட் யூ ப்ரொடெக்டிங். தூதர்கள் உன்னை பாதுகாக்கிறார்கள், தேவன் உன்னை பாதுகாக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம், சாத்தானுக்கு பயப்பட வேண்டாம், தீமைகளுக்கு பயப்பட வேண்டாம். அந்த தைரியத்தை நாம், விசுவாசத்தை ஊட்ட வேண்டும். பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேதத்தில் உள்ளதான ஓமைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனக்கு நினைவு இருக்கிறது, என்னுடைய அம்மா தான் அநேக கதைகள் எல்லாம் எனக்கு சொன்னார்கள். வேதத்திலே உள்ள கதைகள் எல்லாம் சொன்னார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எப்படி இருக்கும், சில கட்டுக்கதை எல்லாம் இருக்கிறது எல்லாம் சொன்னார்கள். அதன் மூலமா ஒரு பயம் வந்து விட்டது. அவர்கள் அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்டில் நடக்கக்கூடிய கதைகளை சொன்ன பொழுது இரவு படுத்துக்கொண்டே இருப்போம். ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுவிட்டால், ஐயோ அந்தி கிறிஸ்து ஆள் அனுப்புகிறான், என்னை கொன்று விடுவான், தம்பியை கொன்று விடுவான் என்று பயந்து தூக்கம் இல்லாமல் நாட்கள் எல்லாம் இருக்கிறது. மரம் அசைந்தால் கூட பயம், அப்படிப்பட்ட பயம். ஆனால் ஒரு விதத்திலே அப்படிப்பட்ட பயம், அதற்கு பயமுறுத்தாதீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட பயம் சில சமயத்தில் தேவைப்படுகிறது. அது கர்த்தருக்கு நேராய் ஆண்டவரை பற்றி கொள்ள முடியாது நடத்தினது. ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, ரொம்ப சின்சியரா ஜெபணும். இந்த நைட்டு எங்களை காப்பாத்துங்க, அந்தி கிறிஸ்து வந்துடக்கூடாது, அந்தி கிறிஸ்து ஆட்சிக்குள்ள மாட்டிக்க கூடாது, அதுக்குள்ள ஆண்டவரே நாங்க பரலோகத்துக்கு போயிடணும், அதுக்குள்ள ஆண்டவரை நீங்க வந்துடணும், இதெல்லாம் ஜெபிப்போம். இந்த 2ஆம் வருகையை குறித்து அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல தேவன் கிருபை செய்தார். ஆகவே பெற்றோர் குறிப்பாக வீட்டிலே அதிக நேரம் அம்மாமார்கள் இருக்கிற அப்படின்னாலே பிள்ளைகளுக்கு கதைகளை சொல்லிக் கொடுங்கள். ஆண்டவர் என்னென்ன கதைகளை எல்லாம் வேதத்திலே சொல்லியிருக்கிறாரோ அந்த கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அந்த கதைகளுக்கு நீங்கள் கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் வைத்து சொல்லிக் கொடுங்கள். அந்த கான்செப்ட் அவர்களுக்குள்ளே போகட்டும், அவன் யோபு அப்படித்தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்திருப்பார். பிள்ளைகள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வைத்தாலும் கூட யோபு, ஆண்டவரே ஒருவேளை எல்லாரும் கூடி வரும்பொழுது பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி பிள்ளைகளுக்காக ஜெபித்து பலியிட்டார். பிள்ளையுடைய பாவத்துக்காக பலியிட்டார். அந்த அளவு குடும்பத்தினுடைய பரிசுத்தத்தை குறித்து ஒரு கரிசனை உள்ளவராக இருந்தார் யோபு. ஆகவே யோபுவினுடைய அந்த 3 வேலைகளையும் திறப்பதற்கு தேவன் அனுமதி கொடுத்தபடினாலே
சாத்தான் உள்ளே வந்தான். ஆனாலும் யோபு கர்த்தரை மறுதலிக்கவில்லை, கர்த்தரை சபிக்கவில்லை, கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆனாலும் இந்த ப்ராசஸ்லே ஆண்டவர் இன்னொரு வேலையும் செய்து விட்டார். சாத்தான் ஒரு வேலை செய்யும் பொழுதே இன்னொரு வேலையும் செய்து வைத்து விட்டார். ஏனென்றால் யோபுவின் இடத்துல இருந்ததான அந்த பெருமையோ அல்லது அந்த சுயநிதியோ அதையெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு பரிசுத்தமாக்கி விட்டார். அதான் நம்முடைய ஆண்டருடைய மகிமை. சாத்தானை புடைக்கும் பொழுது பேதுரு சுலகில் புடைக்கிறது போல பேதுரை புடைக்கும் பொழுது சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். பேதுரு கஷ்டப்படுன்னு ஆண்டவர் சந்தோஷம். இப்ப என்ன ஆகிறது? பேதுருடைய பெருமை மேலே போய்விடுகிறது. சாத்தானுக்கு தெரியாது. பிரதான அப்போஸ்தலனாய், மைட்டி அப்போஸ்தலன், வல்லமுள்ள அப்போஸ்தலனாய் மாற்றியது பேதுருவை அந்த சுலகினுடைய அனுபவம். ஆகவே சாத்தான் ஏதாவது செய்ய முடியாத தேவன் அனுமதித்திருந்தால் அதிலே ஒரு நன்மையை தேவன் கண்டிப்பாக வைத்திருப்பார். ஆகவே தான் ரோமர் 8:23 வாசிக்கிறோம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்கள், அது தேவன் அழைக்கிறார். அந்த காரியம் அவருடைய காரியம். நம்முடைய பொறுப்பு என்ன? அன்பு கூறுகிறவர்களுக்கு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்றால் எப்படி அதை வெளியே பார்ப்பது என்றால், நீங்கள் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுவீர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்கள், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்படுவீர்கள், தேவனுடைய பிள்ளைகளை கனம் பண்ணுவீர்கள், அன்பு கூறுவீர்கள். அதுதான் தேவனை நேசிப்பதற்கு அடையாளம். இல்லாவிட்டால் அதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட யோபு ஒரு புது உடன்படிக்கை மனிதனாய் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்தார். 23ஆம் அதிகாரத்திலே 4 காரியங்களை அவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான காரியங்கள். யோபு 23:12, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. என்னுடைய வார்த்தை என்று வரும்பொழுது நான் பின்வாங்கவே மாட்டேன். நோ டர்னிங் பேக். ஞானஸ்நானத்தில் நம்ம பாடுவோம், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, யார் கட்டினார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பது நல்லது. அதை சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா என்று தெரியவில்லை. ஒரு ட்ரைபல் வில்லேஜில் ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் என்பதற்காக அவனை மறுதலிக்க செய்ய வேண்டும். அதற்கு எவ்வளவோ உபத்திரப்படுத்தினார்கள். அப்பொழுது இந்த பாடலை பாடினார், நான் பின்வாங்க மாட்டேன், நான் இயேசுவை பின்பற்ற முடியாது தீர்மானித்து விட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். அவருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளை கொலை செய்கிறான், அவருடைய கண்களுக்கு முன்பாக மனைவியை கொலை செய்கிறான், நான் பின்னோக்க மாட்டேன். அவனையும் கொலை செய்து விடுகிறார்கள். அப்படித்தான் இந்த பாடல் பிறந்தது. நாம் எளிதாய் பாடி விடுகிறோம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பாடல் பாடப்பட்டது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. அதே போல இன்னொரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றொன்றாக இழந்த பிறகு ஒரு அருமையான ஒரு பாடலை அவர் கட்டியிருக்கிறார், ஆங்கில பாடல். அவை அநேக பாடல்கள் யார் கட்டினார், எந்த சூழ்நிலையில் கட்டினார் என்பதை நீங்கள் சற்று தேடி பார்த்து வாசித்து அறிந்து கொள்வது நல்லது. இங்கே யோபு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை சொல்கிறார். தனக்கு கஷ்டங்கள் வந்து, வேதனை வந்து, கொப்பளங்கள் வந்து, ஆண்டவரே நான் விருதாவாக உம்மை சேவித்தேன், ஆண்டவரை நான் பற்றி கொண்டேன், என்னை சுத்திகரித்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இனி நான் பின்வாங்குகிறேன் என்று சொல்லவில்லை. உம்முடைய கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன். எதை குறித்து சொல்கிறார்? இந்த வசனத்தில் எதை குறித்து சொல்கிறார்? வார்த்தையை குறித்து சொல்கிறார். பிரதானமாக தேவனுடைய வார்த்தை. ஆகாரம் சொல்லாது, ஆகாரம் இருக்கு. ஆகாரத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன். ஏனென்றால் அவருக்கு தெரியும் ஆதாம் எப்படி சோதிக்கப்பட்டார், ஏவாள் எப்படி சோதிக்கப்பட்டார். ஏவாளுக்கு அந்த பழத்தினுடைய ருசியும் கண்களுக்கு தெளிவிக்கிறதுமா இருக்கக்கூடிய காரியம் ஆண்டுடைய கற்பனை காட்டிலும் பெரிதாய் போய்விட்டது, முக்கியமானதாய் போய்விட்டது. உங்களுக்கு எது முக்கியமானதா இருக்கிறது பிரியமானவர்களே? கண்களிலால் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் கவர்ச்சியானதா இருக்கிறதா, அல்லது இதனுடைய வார்த்தை கவர்ச்சியானதா இருக்கிறதா, முக்கியமானதா இருக்கிறதா? எது முக்கியமானதா இருக்கிறது? சோதிக்கப்படும் பொழுதுதான் தெரியும் நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் மதிக்கிறோம். சகோதரர்கள், தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது என்று உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை மதிக்கிறீர்களா? அல்லது கண்களினாலே காணக்கூடிய ஒரு காரியம், அழிந்து போகக்கூடிய காரியம், அல்லது சுருங்க சொன்னால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி பெரிதா அல்லது சிருஷ்டிகர் பெரியவரா? அங்கேதான் ஏவாள் சோதிக்கப்பட்டார்கள், ஆதாம் சோதிக்கப்பட்டான், வீழ்ச்சி அடைந்து விட்டார். ஆனால் தானியேல் அந்த எவ்வளவு ஆகாரம், ராஜா அரண்மனையில போனால் எவ்வளவோ டிஷ்ஷஸ்,
நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். தெரியும், அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனால் ஒருவேளை சிறை தண்டனை கொடுக்கப்படலாம், ஒருவேளை கொலை செய்யப்படலாம். ஆனாலும் பரவாயில்லை, நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். ஐ வில் நாட் டிஃபைல். நேரா ஆதாம் ஏவாளுக்கு எகென்ஸ்டா தானியேல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார், தனக்காக தேவனுக்காக ஸ்டாண்ட் எடுத்தார். எப்படியாய் தேவன் அவரை கனப்படுத்தினார். அவர் எதையும் இழக்கவில்லை. சதா அரண்மனையிலேயே இருந்தார். ஒரு ராஜா போய் அடுத்த ராஜா, அடுத்த ராஜா போய் அடுத்த ராஜா. ஆனால் அந்த அரண்மனையிலேயே இவர் பிரதம மந்திரியாகவே இருக்கிறார். தேவனால் கனம் பெற்ற ஒரு மனிதர். ஏனென்றால் தேவனை கனம் பண்ணினார், தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணினார். வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன். முதலாவது காரியம் வேர்ட் ஆஃப் காட். லூக்கா 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசு சிறு பையனா இருக்கும் பொழுது, 12 வயதா இருக்கும் பொழுது, யாருக்கெல்லாம் 12 வயது இருக்கிறது கை தூக்குங்க. 12 வயதுக்கு கிட்ட 1, இங்க யாராவது 2, 3, 4. ஆம், இயேசு 12 வயதா இருக்கும் பொழுது வேத வசனங்கள் நன்றாக அறிந்திருந்தார். 12 வயது பிள்ளைங்க நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களையாவது நீங்க வாசித்திருக்க வேண்டும். வாசிருக்கீங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4ம் சுவிசேஷ புத்தகங்கள். இயேசுவை பற்றி வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்க வாசித்திருக்கணும். அதில் இருக்க கதைகளை வாசிருக்கீங்க. வெரி குட். இயேசு வாசித்தார். இயேசு எப்படி வாசித்தார்? இயேசுக்கு அம்மா பைபிள் எடுத்து உட்காருப்பான்னு சொல்லி இந்த பைபிளை கொடுத்து வாசிப்பான்னு இப்படி கொடுக்கல. இயேசு எப்படி வாசித்தார்? அவங்க வீட்டில் இப்போ பைபிள் கிடையாது. அந்த நாட்டிலே அச்சு கூடம் கிடையாது, பிரிண்டிங் பிரஸ் கிடையாது, பேப்பரே கண்டுபிடிக்கல. அப்பெல்லாம் ஆட்டு தோலை எடுத்து அந்த முடியெல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி காய வச்சு அதுல எழுதுவாங்க. அதுல வந்து கூர்மையான ஒரு ஆணியை வச்சு எழுதுவாங்க, ஒரு கெமிக்கல்லாம் போட்டு எழுதுவாங்க. தோல் சுருள், அதுல எழுதப்பட்ட வார்த்தை. தோல் சுருள் எப்படி எழுதப்பட்டிருக்கும்னு யாருக்காச்சும் தெரியணும் அப்படின்னா, மணிமண்டபத்துல நீங்க போனீங்கன்னா அங்க கீழே கிரவுண்ட், பிலோ த கிரவுண்ட் ஒரு ஃப்ளோர் இருக்கு, அங்க ஒரு மியூசியம் இருக்கு, அங்க எழுதப்பட்டிருக்கு, கல்லுல எழுதப்பட்டிருக்கு. அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த ராஜா காலத்துல தமிழ் எழுத்துக்கள் கற்களிலே எழுதப்பட்டது வார்த்தைகள். ஆகவே அந்த நாட்டில் எழுதப்பட்டதெல்லாம் கற்கள், அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஆகவே தோல் சுருள். ரொம்ப ஏழை மக்கள்லாம் பண ஓலையில எழுதுவாங்க. திருவள்ளுவர் எழுதினாரு, பண ஓலையில எழுதினார், ஆணி வைத்துதான் எழுதினார். அது அப்படியே இருக்கும். நான் ஒரு முறை டேனிஷ்பட் போயிருந்தேன். டேனிஷ்பட் போகும்பொழுது 4 நாட்கள் கூட்டம். 4 நாட்கள் கூட்டத்திற்கு 4 கருத்துக்கள் கொடுத்திருந்தார்கள். முதல் நாள் சீஷத்துவம், அடுத்த நாள் வேத வசனம். நான் சொல்லுகிறேன். அப்பொழுது அதை ஞாபகப்படுத்தும்படியாக நாங்கெல்லாம் மண்ணில் தான் உட்காந்துருந்தோம், தரையில உட்காந்துருந்தோம். அங்க பக்கத்துல நிறைய புல்லெல்லாம் இருந்துச்சு. அந்த புல் எடுத்து ஒரு புல்ல எழுதினேன். இன்னைக்குள்ள கருத்து சீஷத்துவம், சீஷன் பைபிளுக்குள்ள வச்சுட்டேன். இன்னொரு புல் எடுத்து தேவனுடைய வார்த்தை என்று பைபிளுக்குள்ள வச்சுட்டேன். 4 எழுதி பைபிளுக்குள்ள வச்சுட்டேன். பல ஆண்டுகள் திருப்பி பார்க்கும்போது அந்த புல் அப்படியே இருக்கும். புல்லு காஞ்சிருக்கும், எதுன வார்த்தை அப்படியே இருக்கும் அதுல. அது போலதான் அந்த நாட்டிலே எழுதியிருந்தார்கள். புல்லு எரிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். ஆனால் தோல் சுருள் கிடையாது. பார்ச்மெண்ட் என்று சொல்வார்கள். அதுல எழுதி தேவாலயத்துல வைத்திருப்பார்கள். அப்போ இயேசு அம்மாட்ட பர்மிஷன் கேட்பேன். அம்மா, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், கிணத்துல இருந்து தண்ணி கொண்டாந்துட்டேன், காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன், எனக்கு கொஞ்ச நேரம் பர்மிஷன் கொடுங்கம்மா. ஏன்னா பெரிய பைபிள் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி வரலாம் திட்டிருப்பாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, அவரை கண்டுக்காம அவங்களை ஏத்து பேசாம ஓடி வருவார். ரொம்ப வாஞ்சியா விளையாடுறதுக்கு எப்படி நீங்க எல்லாம் ஓடுறீங்களோ அது மாதிரி ஓடி வந்திருப்பார். வந்த உடனே ரபி இங்க ஒரு கேப் போட்டு உட்காந்துருப்பார். என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். இன்னைக்கு ஒரு வார்த்தை வாசிக்கணும், இன்னைக்கு 2-3 வசனம் வாசிக்கணும். என்னப்பா எப்ப பார்த்தாலும் வசனம் வந்துருக்கு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். இப்போ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, 1 மணி நேரம் கழிச்சு வா சொன்ன. 1 மணி நேரம் வீட்டுக்கு போனா திரும்பி வர்றது கஷ்டம். அதனால என்ன பண்ணிருப்பார், அங்கேயே உட்காந்துருப்பார். 1 மணி நேரம் ஆயிடுச்சான்னு பார்த்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கிள் 1 ஹவர் ஆயிடுச்சாங்க. இவன் தொல்லை தாங்க முடியல, வா என்று சொல்லி வந்து அந்த, ஏன்னா எடுக்கிறதே கஷ்டம், அந்த தோலை சுருட்டை பிரிச்சு அங்கிள் ஐசாய நேத்து வாசித்தீங்களா, அதுல இருந்து வாசிங்க அங்கிள். பரவாயில்லப்பா இன்னைக்கு இதை வாசி அங்கிள் ப்ளீஸ், அதுல இருந்து வாசிங்க. அதுல இருந்து வாசிக்க சொல்லி அந்த வசனத்தை அப்படியே மைண்ட்ல மெடிடேட் பண்ணிட்டே போயிருப்பார். இப்படித்தான் இயேசு கற்றுக்கொண்டார். 12 வயது ஆகும்போது, 5 வயசுல இருந்து போயிருப்பார். 12 வயது ஆகும்பொழுது அந்த தேவாலயத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் பேசும்பொழுது அவர்களோடு கூட சேர்ந்து கேள்விகளை கேட்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அப்படி இயேசு வளர்ந்தார். நமக்கு மாதிரியா 12 வயது இருக்கிறவர்கள், 11 வயது, 10 வயது, 9 வயது இருக்கிறவர்களுக்கெல்லாம் மாதிரியாக இயேசு வாழ்ந்து காண்பித்தார். நாம் எப்படி வேத வசனத்தை நாம் நேசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி நேசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை, ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை இப்ப யார்கிட்ட இருக்கு? உங்க கையில அச்சடிக்கப்பட்ட வேதமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். அது தேவனிடத்திலிருந்து வந்ததுனால தேவனுடைய வல்லமை அந்த வார்த்தையில இருக்கிறது.
தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. பாட்டு பாடுறோம், சங்கீதத்துல இருக்கு. தேவனுடைய வார்த்தை இட் ஹஸ் காட் பவர். எதற்குரிய பவர்? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பவர். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் தொலைக்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்கு. ஆனா நீங்க அதை முடியே வச்சிருந்தீங்கன்னா, இந்த வார்த்தையை நீங்க தியானிக்கல, வாசிக்கல அப்படின்னா எப்படி வேலை செய்யும்? வேலை செய்யாது. வார்த்தையை நான் கிடைக்கும்போது ஆவலாய் உட்கொண்டேன் என்று சொல்கிறார். ஆகவேதான் நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே வாசிப்பதற்கு முன்பதாக 1ஆம் அதிகாரத்திலே கடைசி 3 வசனங்கள், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இது என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வார்த்தை வித்து. வித்துன்னு என்ன? சீடு, விதை. எங்கிருந்து வந்த விதை? பரலோகத்திலிருந்து வந்த விதை. அப்ப எப்படிப்பட்ட பலன் உண்டாகும்? விளைச்சல் உண்டாகும், பரலோகத்துக்குரிய பலன் உண்டாகும். பரலோகத்திலிருந்து வந்த விதை அப்படின்னா உங்களுக்குள்ள அன்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சமாதானம், ஆவிக்குரிய கனிகள், கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும். எப்ப? இந்த வசனத்தை நாம் ஆவலாய் ஏற்கொண்ட பொழுது. யாக்கோபு 1:21 நாம் நேற்று வாசித்தோம். ஆகையால் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு 1:21 எடுத்து வாசிங்கள். 12 வயசுக்குள்ளவங்க வாசிங்க சத்தமா. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும், சாரி இங்க இது யூடியூப்ல போயிட்டு இருக்கிறதுனால நானே சொல்லுகிறேன். ஆகையால் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும், அந்த விதை கொஞ்சம் முளைச்சிருக்கலாம், அந்த நர்சரி பிளான்ட் அது நடப்பட வேண்டும். நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கக்கூடிய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பேசும்போது அந்த வார்த்தை நான் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரை நான் தள்ள மாட்டேன். அது ஏற்றுக்கொள்கிறதுக்கு அர்த்தம், அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன், என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு நீங்க கேட்குறீங்க, எப்படி கீழ்ப்படுகிறது? நாளைக்கு வேதத்தை எடுத்து வாசிக்கணும். மத்தேயோ, மார்க்கோ, லூக்கோ, எந்த அதிகாரத்தில் விட்டீங்களோ அது நீங்க வாசிங்க. கருத்தோட வாசிங்க, கவனமா வாசிங்க, தேடி வாசிங்க. பேப்பர் பேனா வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. கேள்வி புரியலன்னா கொஸ்டின் மார்க் போடுங்க. ரொம்ப பிடிச்ச வசனம் ஸ்டார் மார்க் போடுங்க. இங்க ஒரு வசனம், அங்க ஒரு வசனம், 2 லிங்க் ஆயிருக்குன்னா இதையும் அதையும் அப்படியே ஒரு கோட்ல ஜாயின் பண்ணுங்க. தேடி வாசிங்கள். ஒவ்வொன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. ஏசாயா 35 வாசிக்கிறோம். தேடி வாசிங்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம்? மத்தேயு 4:4 இயேசு சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இயேசு அப்படிதான் வார்த்தையை வைத்துதான் சாத்தானை ஜெயித்தார். வார்த்தையை தெரியாட்டி எப்படி நீங்க சாத்தானை ஜெயிக்க முடியும்? வார்த்தையினாலே சாத்தானை இயேசு ஜெயித்தார். ஆகவே தேவன் நமக்கு வார்த்தை என்றதான பட்டயம், ஆவியின் பட்டயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அநேகருடைய பட்டயம் துருப்பிடிச்சிருக்கு. அன்றைய பட்டயம் துருப்பிடிச்சிருக்கு. ஏன்னா பயன்படுத்தவே இல்லை. அது வச்ச இடத்துலயே அப்படியே இருக்கு. இல்ல, வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ஆவிக்குரிய பட்டயம் அதை நல்லா ஷார்ப்பாக்கிக்கணும். சவுல் காலத்துல பெலிஸ்தர் என்ன செய்தார்கள்? யூதர்களுக்குள்ளே பூந்து அங்க இருக்கக்கூடிய கூர்மையான ஆயுதங்கள் எல்லாம், யாராவது ஒருத்தர் வந்து என்னுடைய வாள் இதை கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக்கி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பார். தம்பி 3 நாள் கழிச்சு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆள் என்ன பண்ணுவாரு? 3 நாள் கழிச்சு அந்த பெரிய வாழை சின்ன கடப்பாறையை மாத்தி கொடுத்துருவார். என்னங்க இது கடப்பாறையை கொடுத்து? பரவாயில்லப்பா, தோட்ட வேலை செஞ்சு தோட்டத்துல போய் நல்லா பயிரிடு, நல்லா, சரிங்க எடுத்துட்டு போயிட்டான். இப்படி ஒவ்வொருவரும் கொண்டு வரக்கூடிய எல்லா ஆயுதத்தையும் என்னமா மாத்திட்டாங்க? தோட்ட வேலை செய்யற கருவியா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய கொல்லன்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆயுதங்களை, கடப்பாறை திருப்பியும் கத்தியா மாத்துவதற்கு அங்க ஆட்களே இல்லை, கொல்லனே இல்லை. கொல்லன்னா இரும்பு வேலை செய்யறவன் யாருமே இல்லை. கொஞ்ச நாட்களிலே சவுலுக்கும் யோனத்தானுக்கும் மட்டும்தான் ஆயுதங்கள் இருந்தது. யார்கிட்டையும் ஆயுதங்களே இல்லை. பாத்தீங்களா? சாத்தான செய்யக்கூடிய வேலை பழைய ஏற்பாட்டிலே. இப்ப ஜனங்கள் யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா இவங்ககிட்ட ஆயுதங்களே இல்லை. அதான் சாத்தானுடைய தந்திரம். இன்றைக்கு நம்முடைய அடுத்த ஜெனரேஷன்ட்ட ஆயுதம் இல்லாமல் மாற்றுவதுதான் சாத்தானுடைய தந்திரம். நாம் அதுக்கு ஒத்து போகணுமா? சொல்லுங்க, நம்ம ஒத்து போகணுமா? இல்லை. சாத்தானே, உன்னுடைய தந்திரம் தோற்று போகட்டும், என் வாழ்க்கையில் நடக்காது. நான் ஆவிக்குரிய பட்டயத்தை இன்னுமா கூர்மையாக்கி வைத்துக் கொள்வேன். நான் பட்டயத்தை உரையில போட்டு எங்கேயாவது மூலையில வச்சுக்க மாட்டேன். நான் உனக்கு உள்ளமா பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன், பயன்படுத்துவேன், திருப்பி ஷார்பன் பண்ணுவேன். திடீர்னு பயம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? வேலை போகுது. வேலை போயிடுச்சுன்னா எப்படி குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது, எப்படி வாடகை கட்டுறது, எல்லாம் பிரச்சனை. ஒரு மேல ஒருமா பயம். இதெல்லாம் என்னன்னா சாத்தான் கொடுக்குற அம்பு, பயங்கள். ஒண்ணு மேல ஒண்ணு, பயம் பயம்
பயம், சந்தேகம், பயம், சாத்தான் நீகிற அக்னி ஆஸ்திரங்கள். நான் என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய பாட்டை எடுத்துக்கணும். வா வா வா, விசுவாசம் என்னும் கேடயம், அதை பிடிச்சிக்கிட்டு ஆவிக்குரிய பட்டத்தில் சாத்தானை தாக்கணும். ஓடி போயிடுவான். கேடையை மட்டும் வச்சுட்டு அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், டொக்கு டொக்குன்னு அடிச்சுட்டு சத்தத்தை கேட்டுட்டே இருப்பான். ஆனா பட்டயத்தை வச்சுக்கினா ஓடி போயிடுவான். விசுவாசம் மட்டும் போதாது. சில பேர் நான் ஜெபம் பண்றேனே, விசுவாசத்தை ஜெபம் பண்றேனே, அது மட்டும் போதாது. உங்களுக்கு ஆவிக்குரிய பட்டயம் தேவை. அப்ப இந்த மாதிரி பயப்படக்கூடிய நேரத்துல நான் என்ன செஞ்சேன்னா, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எங்க இருக்கு அந்த வசனம்? எபிரேயர் 13:4-5. பணாசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு பெண், வாலிப பெண், ஆண்டவர் அறியாத பெண், தற்கொலை செய்ய முடியாம போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா கூட யாரோ ஒருத்தர் வர மாதிரியே இருக்காங்க. அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம சாமி தான் வந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. அவங்களுக்கு எந்த தெய்வம்னு தெரியல. ஆனா கூட ஒரு வெண்வசந்த யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி வர மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. உண்மையாலுமே தற்கொலை பண்ண முடியாது, கயிறை கட்டி தொங்குறதுக்காக எல்லாம் கரெக்டாக நம்மளை தாங்குமா இல்லை அறுந்து விழுந்துருமான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு ஜன்னெல்லாம் திறந்து வச்சு ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு மாட்டுவதற்காக ஏறுகிறாங்க. ஒரு கை வந்து தோல்லப்படுது. யாரு? அந்த ரூமே பிரகாசிக்கிறது. அவளுக்கு தெரிஞ்சிச்சு, ஏதோ கடவுள் தான் நம்மளை வந்து சந்திக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவங்க கேட்ட முதல் சத்தம் அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிச்சு, இந்த வசனம் இது பைபிள் வசனம் தான். இயேசுவா நீங்க? ஆமாம். அப்பதான் நான் நினைச்சேன், இந்த வசனம் வந்து செத்து போன வசனம் கிடையாது, வெறும் அச்சடிக்கப்பட்ட வசனம் கிடையாது, ஜீவனுள்ள வசனம். அதே வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விலகாத தேவன் அந்த பெண்ணை குறித்து வைத்தபடினாலே அவங்க கூடயே கரம் பிடித்து பாதுகாத்து அவரை ரட்சித்தார். இன்னைக்கு நிறைய இடங்கள் அவங்க சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு வாக்குத்தத்தமான வசனம், ஜீவனுள்ள வார்த்தை, உண்மையான வார்த்தை, வேலை செய்யக்கூடிய வார்த்தை, சந்தேகிக்க வேண்டாம், பயன்படுத்தி பாருங்கள். எவ்வளவோ கம்பெனி சொல்லுகிற காரியங்கள் எல்லாம், ஸ்கீம் எல்லாம் நம்பி நம்ம வாங்கி ஏமாந்து போறோம். ஆனா தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது அதுல பொய்யே கிடையாது, சத்தியம். அதை நாம் நம்புகிறோமா? ஏன் நம்ப மறுக்கிறோம்? நம்முடைய மாம்சம். ஆண்டவரே நான் நம்புவேன், உடைய வார்த்தையை நான் நம்புவேன். யோபு தேவனுடைய வார்த்தையை அப்படி நம்பினார். ஆகாரத்தை காட்டிலும் நான் அதற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்தேன். ஒரு நாட்டுக்கு சாப்பாடு கூட பரவாயில்ல, எனக்கு தேவனுடைய வார்த்தை முக்கியம் என்று நாம் சொல்ல வேண்டும். முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற காரியம், யோபுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை அவர் பின்பற்றுகிற விதம், தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனம். அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. ஒரு பாடல் கூட பாடுகிறோம், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. ஆகவே நாம் ஆண்டவர் நமக்கென்று குறித்திருக்கிறதை நிறைவேற்றி முடிப்பார். யார் சொல்லுகிறது? அங்கே பிள்ளைகளை இழந்து, சொத்தை இழந்து, வேலை இழந்து, வயல்களை இழந்து, வருமானத்தை இழந்து, தன்னுடைய சொந்த ஆரோக்கியத்தையும் இழந்து, மனைவியும் தனக்கு விரோதமாய் பேசக்கூடிய எகென்ஸ்டாய் மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. நாம் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டும். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட புயல் வந்தாலும், அலைகள் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் இதெல்லாம் நிற்க முடியாது. எனக்கு அவர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். தேவன் தம்முடைய சித்தத்தினோட வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். எப்பொழுது? நான் அதற்கு இசைந்து கொடுத்தால், நான் அதற்கு கோஆபரேட் பண்ணல, நான் அதற்கு எதிர்த்து நின்று கொண்டு இந்த வசனத்தை சொல்ல முடியாது.
யோபு ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கவே இல்லை, முழுமையாய் ஒத்துழைத்தார், கோஆபரேட் பண்ணினார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்கிறார். தேவனுடைய சித்தம். முதலாவது, தேவனுடைய சித்தம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சித்தத்தை தேடுகிறோமா? த வில் ஆஃப் காட். சகோதரர் ஜாக் அவர்கள் சொல்வார்கள், அந்த மிலிட்டரியிலே லெஃப்ட் ரைட் சொல்லுகிறார்கள். எப்படி? லெஃப்ட் ரைட். லெஃப்ட் இஸ் நாட் மை வில், ரைட் இஸ் யுவர் வில். என் சித்தம் அல்ல உம் சித்தம், என் சித்தம் அல்ல உம் சித்தம். இப்படி நாம் தேவ சித்தத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அவரை நாம் பின்பற்றுகிறோம். அடுத்த டாபிக், ஃபாலோவிங் காட். ஆண்டவரே, என் சுய சித்தம் இப்படி சொல்லுது ஆண்டவரே, ஆனா என் சுய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், என்னை விட்டு கொடுக்க மாட்டேன், என் சுய சித்தத்துக்கு நான் மறிக்கிறேன். என் சரீரத்தை சொல்ல வேண்டும், மாம்சமே நீ இச்சிக்கிறதெல்லாம் நிறைவேற நினைக்காத. நாம் ரட்சிக்கப்படாது இருக்கும் பொழுது நம்முடைய மாம்சம் மேல இருக்கு, நம்முடைய ஆத்மா இங்க இருக்கு. அல்லது மாம்சம் கீழே தான் மாம்சம் இருக்கு, ஆத்மா இருக்கு. இந்த புவி இசை ஈர்ப்பு பாவத்தை நோக்கி நம்ம இழுக்கிறது. அப்ப இந்த மாம்சம் ஆத்மாவையும் தன்னை நோக்கி இழுக்கிறது. ஆத்மா தான் நம்முடைய பர்சனாலிட்டி, ஆழ்தன்மை. அதுலதான் எல்லாமே இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா சித்தம் இருக்கிறது, சித்தம். அப்ப மாம்ச சித்தத்தை தான் நம்ம செய்யறோம். சிந்தை இருக்கிறது ஆத்மாவில, மாம்சம் இழுக்கிறது. இப்ப சிந்தை எப்படி ஆகி விடுகிறது? மாம்ச சிந்தையா மாறி விடுகிறது. மாம்ச சிந்தைக்கு ஒரு வசனம் சொல்லுங்களேன் டக்குன்னு. மாம்ச சிந்தை மரணம். வெரி குட். மாம்ச சிந்தை மரணம். அப்ப இந்த மாம்சமும் ஆத்மாவில் இருக்கக்கூடிய சிந்தையும் ஜாயிண்ட் ஆச்சுன்னா ஆவிக்குள்ள மரணத்துக்குள்ளாக நடத்தும். அதாவது தேவனை விட்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 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 இருளுக்குள்ளாக எடுத்து செல்லும். இருள் சாத்தானுடைய ராஜ்யம், அவனுடைய ஆளுகைக்குள்ளாக எடுத்து செல்லும். அதான் மரணம். எங்கெல்லாம் இருள் வருகிறதோ, எங்கெல்லாம் சாத்தான் வருகிறனோ, இந்த மரணம். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சண்டே கிளாஸ்ல. ரிப்பன்டன்ஸ்னு ஒரு பாடம் இருந்துச்சான். அவனுக்கு ரிப்பன்டன்ஸ்னா புரியாது. அதனால அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அபோட்டன். அபோட்டன். நீ அபோட்டன் பண்ணாட்டி ஹார்ட் பிளாக்கா இருக்கு, அபோட்டன் பண்ணிட்டா ஹார்ட் ஒயிட்டா மாறி இருக்கு. மனம் திரும்பதான் நடக்கிறது. ஒவ்வொரு முறையும் மனம் திரும்பும் பொழுது கருப்பான இருதயத்தில் உள்ள ஒரு பகுதி வெள்ளையாக மாறுகிறது. அடுத்த முறை மனம் திரும்பும் பொழுது இன்னொரு கருப்பா இருக்கக்கூடிய மற்ற பகுதி வெள்ளையாக மாறுகிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. இதான் பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் அதனுடைய பலன். பலன் என்று சொன்னால் அவுட்புட் என்று சொல்லலாம், அவுட்கம் என்று சொல்லலாம். என்ன வெளியே வருகிறது? அவுட்கம் ஒன்று வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு வழி வகை இருக்கணும். ப்ராசஸ்க்கு என்ன தமிழ்ல சொல்லலாம்? செயல்பாடு, ப்ராசஸ். உதாரணமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்ல உடம்பு நல்லா மிடுக்கா வச்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு அவுட்கம். உடம்பு நல்லா மிடுக்கா வச்சுக்கணும். அது எப்படி? ப்ராசஸ் என்ன சொல்லுங்க? எக்ஸசைஸ், டயட், ஸ்லீப், வெரி குட், மெடிடேஷன், வாட்டர், ஹைட்ரேஷன். இதெல்லாம் இருந்தா தான் என்ன கிடைக்கும்? அவுட்புட் கிடைக்கும். இந்த ப்ராசஸே நடக்காம எனக்கு அவுட்புட் வேணும்னு நினைச்சா வருமா? நான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ண போறேன் அப்படின்னு கிடைச்சா உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அந்த ப்ராசஸ் செய்தாதான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும், பலன் கிடைக்கும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஆவிக்குரிய ஒரு ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் வேணும் அப்படின்னா அதற்குரிய ப்ராசஸ் இருக்கணும். அந்த ப்ராசஸ் என்னன்னா சுயத்துக்கு மறிப்பது, மாம்ச சிந்தைக்கு நோ சொல்லுவது. ஏன்னா மாம்ச சிந்தை மரணம். மரணம்னா ஒரு அழுக்க கொண்டு வரணும்னு நினைச்சுக்கோங்க. இங்க ஒரு கருப்பான பெரிய பருவு கொண்டு வருது, அடுத்த மரணம் இங்க ஒரு பருவை கொண்டு வருது, இங்க ஒரு கருப்பா கொண்டு வருது. அப்படி உங்களுக்கு நல்லா இருக்குமா முகத்துல அப்படி வந்தா? அதுதான் எவ்வளோ கிரீமிக்கிறாங்க. அப்படி வேண்டாம். நல்லா என் ஃபேஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் செய்ய மாட்டேன். ஆகவே ஒரு அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் செஞ்சாதான் அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வேர்ட் ஆஃப் காட், வில் ஆஃப் காட், ஃபாலோயிங் காட், இதெல்லாம் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம செஞ்சாதான் ஹெல்த் கிடைக்கும். சில மறிக்க வேண்டிய காரியத்துக்கு மறிக்கணும், நோ சொல்ல வேண்டிய காரியத்துக்கு நோ சொல்லணும். என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க, என்னால சொல்லவே முடியலன்னா நீங்க ப்ராசஸ் இல்லாட்டி அவுட்புட் கிடைக்குமா? ஆனா எனக்கு அவுட்புட் கிடைக்கல பிரதர், எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கல பிரதர், எனக்கு ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் கிடைக்கல பிரதர். எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு ப்ராசஸே இல்லையே. ப்ராசஸ் இருந்தா அவுட்புட் தானா வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அந்த ப்ராசஸ், அந்த செயல்பாடுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஆண்டவரே, யோபு சொல்கிறார் 23ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ப்ரொவைடர், ஆம் என்று நான் சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை வழிநடத்தும் போது எஸ் லார்ட். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஆத்மா இங்க இருக்கிறது. நீங்க ரட்சிக்கப்படாது இருக்கும் பொழுது ஆவி செத்துருச்சு, அதுக்கு பவரே இல்லை. இப்ப ரட்சிக்கப்படாத ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆவி செத்து கிடக்கிறது.
ஜீவன் கிடையாது. ஆனா மாம்சத்துக்கு தான் ஜீவன் இருக்கு. ஏதோ அப்பா அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு, டீச்சருக்கு பயந்துட்டு நீங்க சில வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை போல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது உண்மையான ஆவிக்கிற வாழ்க்கை கிடையாது. அது சுயநீதியின் வாழ்க்கை. ஆனா இப்ப மனம் திரும்பும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது, ரிப்பன்ட் அபோட்டன் போடும்பொழுது, ஆண்டவரே உலகத்துக்கு நான் நோ சொல்லிட்டு உமக்கு நான் எஸ் சொல்றேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே, உங்களுடைய திட்டம் தான் வேணும் ஆண்டவரே என்று அபோட்டன் பண்ணும்பொழுது என்னுடைய ஆவிக்கு ஜீவன் வந்து விடுகிறது. அபோட்டன் யாரு செய்தாலும் சரி, ஆண்டவர் பட்சபாதமே காண்பிக்கிறவல்ல, ஆவியிலே ஜீவனை கொடுத்து விடுகிறார். யூ பிகம் அலைவ். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜீவன் அடைகிறீர்கள். இப்ப அது இந்த ஆவி பலவீனமா இருக்க முடியும். அந்த ஆவிக்கு தான் இப்ப நீங்க சாப்பாடு போடுறீங்க. அதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை சபைக்கு வருகிறது, ஐக்கியப்படு, சகோதர ஐக்கியம், ஆவிக்குரிய புத்தகங்களை படிப்பது, நல்ல சிந்தனைகளை ஏற்பது, சுயத்துக்கு மறிப்பது, இதெல்லாம் நீங்க வந்து ஆவிக்கு தீனி போடுறீங்க, ஆவிக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. அப்ப ஆவி நல்ல பலமுள்ளதான் மாறுது. இப்ப ஆவியின் சிந்தை ஆவியை ஆத்மாவை மேல நோக்கி இழுக்குது. மாம்சம் பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே போகுது. இப்ப மாம்சத்துக்கு புரிஞ்சிச்சு, நம்ம சொன்னா அவன் கேட்க மாட்டான் எதுக்கு அப்படின்னு சொல்லி மாம்சம் பலவீனம் அடைஞ்சிருது. சாகல, மாம்சம் கூட தான் இருக்கு, ஆனா அது பலவீனம் ஆயிடுச்சு. ஆவி பலனுள்ளதான் இருக்கிறது. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனமா இருக்கு. ஆகவே மாம்சம் ஒரு இடத்துல பலவீனப்பட்டு அது சொல்றதே நடக்கக்கூடாது. மாம்சம் இச்சிக்கிறத நான் நிறைவேற்ற மாட்டேன். இதை பார்த்து இச்சித்து பாருன்னு சொல்லுது, இச்சிக்க மாட்டேன். யூடியூப்ல இதை பாருன்னு சொல்லுது, பார்க்க மாட்டேன். நோ, தள்ளி வச்சிடறேன், ஏஞ்சி வெளியே போயிடுறேன். இல்லாட்டி ஆவி சொல்லுது ஏஞ்சி வெளியே போன்னு சொல்லுது, ஆவிக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். லைஃப் அண்ட் பீஸ் இஸ் த அவுட்புட் ப்ராசஸ். டெல்லிங் நோ டு ஃபிளஷ், டெல்லிங் எஸ் டு ஸ்பிரிட். அது உங்க ஆத்மா தான் டிசைட் பண்ணணும். உங்களுடைய ஆத்மா தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா ஆத்மாவில தான் வில் இருக்கு, சித்தம் இருக்கு. எஸ் நோ சொல்லக்கூடிய எங்க இருக்கு? உங்க ஆத்மாவில் இருக்கு, அது ஆவியில இல்லை. எஸ் நோ சொல்லக்கூடியது உங்க ஆத்மாவில் இருக்கு. ஆவிக்கு நீங்க எஸ் சொல்றீங்களா, நோ சொல்றீங்களா? நான் உங்களை போல வாலிப வயதுல ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு. இன்னைக்கு காலையில நினைச்சிட்டு இருந்தேன், நேற்று இன்றைக்கும் 2 அண்ணமா இருந்தாங்க. ஒருத்தர் பேர் சேகர், அவர் ஹிந்து கான்வெர்ட், அவர் மட்டும் தான் வீட்டில் ரசிக்கப்பட்டிருக்கார். இன்னொரு அண்ணன் பேர் இன்பராஜ். எனக்கு பாஸ்டர்லாம் சொல்லலை, தம்பி நீங்க வந்து இன்பராஜோடையும் சேகரோடையும் ஐக்கியப்படுங்க சொல்லவே இல்லை. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இந்த 2 பேரும் பேசக்கூடிய பேச்சு எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குறது, ஆவின் சிந்தி உள்ள பேச்சு. அதனால எப்படா அவங்கள போய் பார்த்து பேசலாம். எங்க அப்பாட்ட போய் அப்படியே பயந்து நின்றுட்டே இருப்பேன். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் இவன் ஏதோ கேட்க தான் வந்திருக்கான்னு. உடனே கேட்க மாட்டார், அப்படி போய் தோட்டத்தில் போய் தண்ணி விடுவார். அங்கே போய் நிற்பேன். என்னடா வேணும் கேட்பாரு. சேகர் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும். ஏதோ 2 தடவை தான் கேட்டு போயிட்டு வந்திருக்கேன், 2-3 தடவை. சரி போயிட்டோம் அப்படின்வாங்க. எதுக்கு ஐக்கியப்பட பேசுவார், ஆவிக்குரியங்களா பேச எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும். அப்புறம் சர்ச்சில் சனிக்கிழமை 6:30 to 8 வரைக்கும் ஜெபம் நடக்கும். அந்த ப்ரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் சாப்பிட மாட்டோம். சாப்பிடாம அங்கே உள்ள பாயெல்லாம் சுற்றி வச்சுட்டு ஏதாவது சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 10 மணி போல தோட்டத்தில் உட்காரோம். சர்ச்சில் உள்ள தோட்டத்தில் உட்காரோம். 2-3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நைட்டு 12 மணி 1 மணி ஆயிரும். அப்புறம் அங்கேயே படுத்து தூங்கிடும். காலையில் எழுந்துச்சு ஒரு 7 கிலோமீட்டர் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அப்புறம் தம்பி தங்கச்சி எல்லாம் சைக்கிள் உட்கார வச்சு திரும்பி 7 கிலோமீட்டர் சபைக்கு ஓடிட்டு போவோம். அந்த ஐக்கியத்தை நான் நினைச்சு பார்க்குறேன். என்னை இந்த வாலிப வயதிலே பாதுகாத்தது, ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. யாரும் பாஸ்டரா எனக்கு சொல்லலை, எங்க அப்பா அம்மா சொல்லலை இவங்களோட ஐக்கியப்படுன்னு. எப்படி வருது? ஆண்டவரே அந்த வாஞ்சை கொடுக்குறாரு. அது போல வாலிபர்களே, யாராவது தேவபக்தியுள்ள சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்க, தேவபக்தியில சகோதரர்கள் இருக்காங்க, யாரோட ஐக்கியப்படுங்க. கேளுங்க. எல்லாம் சர்ச்சில் உள்ள ஷெடியூலுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருமானு வெயிட் பண்ண வேண்டாம். யூத் மீட்டிங், கேதரிங், ப்ரேயர், அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசுவோமா, ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோமா, ஜெபிங்க. ஆவின் சிந்தை, அந்த ஆவின் சிந்தை தான் எதை கொடுக்கிறது? ஒரு ஜீவன் கொடுக்கிறது, ஜீவன், சமாதானம். நான் ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிடி மாஸ்டர் இருந்தார். அந்த பிடி மாஸ்டர் பேரே நான் மறந்து போச்சு எனக்கு. அவர் எங்க சபை தான். அப்படி பார்த்து ஆள் கும்முன்னு இருப்பார். அப்படி பைக்கில் ஸ்கூட்டர்ல அப்படி உட்காந்து அப்படி போவார். அவர் கொஞ்சம் இப்படி ட்ரூப் ஆக மாட்டார். ஏன்னா அவர் என்சிசி மாஸ்டர், ட்ரில் மாஸ்டர். அவர் ரூமுக்கு போனா அநேக ஆவிக்குரிய பத்திரிகை வச்சிருப்பாங்க. அன்னைக்கு அவருக்கு என்னென்ன பத்திரிகை தெரியுதோ அந்த பத்திரிகை எல்லாம் வச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அங்கே போறவங்க படிப்பாங்க, வாலிப பசங்க படிப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, அவர் பேர் என்ன வச்சிருக்காங்க பசங்கன்னா, அவர் பேர் ஜீவன் வச்சிருக்காங்க பேர். ஏன்னா அப்படி ஃபுல் ஆஃப் லைஃபா ஜீவன் வந்துட்டாரா, ஜீவன் வந்துட்டாருன்னா அப்படி வருவார். அப்படி ஆவின் சிந்தை, ஜீவனும் சமாதானம். பிசாசிட்டு அப்படி நடந்து போகணும். என்ன பண்ணுவான்? ஜீவன் வந்துட்டாரா நம்ம போயிடும்னு குட்டி சாத்தான சேர்ந்து ஓடிடணும், நம்ம கிட்ட வரக்கூடாது. அப்படி ஆவியில பலனுள்ளாய் நாம் மாற வேண்டும், ஜீவனுள்ளாய் மாற வேண்டும். அந்த ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். இரண்டாவது காரியம், வில் ஆஃப் காட், டூயிங் த வில் ஆஃப் காட். யோவான் 6:38 இயேசு ஒரே வார்த்தையில அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லுகிறார். வானத்திலிருந்து எதற்காக இறங்கி வந்தேன்? என் சுய சித்தத்தை செய்யாமல் பிதாவின் சித்தத்தையே செய்ய நான் வந்தேன். அதுபோல நம்ம ஒவ்வொருவரும் அதான் நம்முடைய எய்மா இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தை நான் செய்ய நான் விரும்பல, உங்களுடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புறேன். என்னுடைய குடும்பத்துல என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்குது, சபையில் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்குது, அதை செய்யவே ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆகவே இரண்டாவது காரியம், வில் ஆஃப் காட். சபையிலே, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எல்லா பகுதியிலும் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். குறிப்பாக திருமணம் என்று வரும்பொழுதும் சில பேர் திருமணத்துக்கும் வேலைக்கு மட்டும் காட்ஸ் வில் கண்டுபிடிப்பாங்க, மற்றதெல்லாம் ஓன் வில். வெளிப்படுத்துற ஆண்டவர், ஏன்னா அதுலயும் ஒரு செல்ஃபில் தான். இன்னும் தேவசத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டா அவன் நம்மளை கஷ்டப்படுத்துவான், அந்த கஷ்டம்லாம் இல்லாம இருக்கலாம். சர்ச்சில் ஒரு பையனா சொன்னபடி கேட்பான், நல்லா இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாட் ஓன்லி ஃபார் மேரேஜ் அண்ட் ஜாப், எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நம்முடைய சித்தத்தை செய்யணும். அதான் நம்முடைய கமிட்மெண்ட். சின்ன சின்ன காரியங்கள்ல, பேசக்கூடிய காரியங்கள்ல, அப்பா அம்மா ஏதாவது ஒரு காரியத்தை சொல்றாங்க, சரிம்மா நான் செஞ்சிடறேன், ஆண்டோட சித்தம் என்ன அதை நான் செய்ய விரும்புறேன், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உடைய சித்தத்தை செய்ய உதவி செய்தீங்க, உமக்கு நன்றி ஆண்டவர் என்று இரவுல ஜெபம் பண்ணும் பொழுது நாம் ஜெபித்து விட்டு தூங்க வேண்டும், நன்றி செலுத்தி விட்டு தூங்க வேண்டும். ஆண்டவர் இந்த வாரம், இன்னைக்கு சண்டே, நீங்க வீட்டுக்கு போறீங்க, கொஞ்ச நேரம் நைட்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வாரம் முழுவதுமாய், கடந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் உடைய சித்தத்தை செய்ய உதவி செய்யுங்க. எந்தெந்த விஷயத்துல நான் உடைய சித்தத்தை நான் செய்ய தவறிட்டேன், அதற்காக நான் மனம் வருந்துற ஆண்டவரே சொல்லிட்டு நீங்க படுங்க, தூங்குங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் தேவ சித்தத்தை செய்வதிலே தேர்வோம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள வளர்ச்சி. இந்த 23ஆம் அதிகாரத்திலே 3வது காரியத்தை யோபு சொல்லுகிறார். 11ஆம் வசனம், யோபு 23:11. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். ஃபாலோயிங் ஜீசஸ். அவர் சொல்றது ஃபாலோயிங் காட். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, கொஞ்சம் கூட பிசகாம அவருடைய அடிச்சூடலில் நான் நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோபுடைய கமிட்மெண்ட்டை பார்த்தீங்களா? என் கால்கள் அவர் அடிச்சூடலை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவருடைய நெறியை விட்டு விலகாமல்ன்றது வேற, அது செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சாயாமல், கொஞ்சம் கூட சாய்வே கிடையாது, நேரா நிக்கிறது. டாப் டு பாட்டம் அவனுடைய ஃபுட் ஸ்டெப். என்ன ஒரு சாட்சி! டாப் டு பாட்டம் ஃபாலோயிங் காட். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கை கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவருடைய சித்தத்தை செய்கிறோம். ஃபர்ஸ்ட் தி வேர்ட் ஆஃப் காட், ஒபீடியன்ஸ் டு தி வேர்ட் ஆஃப் காட். இரண்டாவது அவருடைய சித்தம், அவருடைய சித்தத்தையே செய்து கொண்டே இருக்கும் பொழுது we are following God. நாம் தேவனை நாம் பின்பற்றுகிறோம். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடுவோம் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை ஃபாலோயிங் காட்க்கு சொல்ல விரும்புகிறேன். அது வேதத்திலேயே பவுலே சொல்லியிருக்கிறார், இந்த காரியத்தில் இயேசுவை பின்பற்றுங்கள் என்று. 1 பேர் 2ஆம் அதிகாரம். நன்றாக தெரிந்த வசனம், கேட்ட வசனமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த வசனம் தூரமாக இருக்கிறது. ஆகவே அதை சமீபத்திலே கொண்டு வருவோம். 1 பேர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எப்படிப்பட்ட மாதிரி என்றால், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். யார் என்ன பேசினாலும் அவங்களுக்கு பதில் சொல்லல, பயமுறுத்தல. உனக்கு நியாய தீர்ப்பு வந்துடும், கேர்ஃபுல், பி கேர்ஃபுல் சொல்லல. பிலாத்துட்ட சொன்னாரா? சொல்லல. ஆனால் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் இருக்கிறார், அவர்கிட்ட இந்த ஃபைலை அனுப்பிடுவோம், அவர் பார்த்துக்கிட்டோம். சரண்டரிங் டு காட்ஸ் வில். யாராவது உங்களை தப்பா பேசிட்டாங்களா? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்க. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு மட்டும் இல்ல, தீமை செய்கிறவர்கள் நீங்க ஆசீர்வதிங்கள், அவங்களுக்காக ஜெபியுங்கள். அப்பதான் நீங்க தேவனுடைய புத்திரர் என்பதை நிரூபிக்கிறீர்கள். தேவனுடைய சாயல் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காணப்படுது. என்ன தேவனுடைய சாயல்? சத்துருக்களை நேசிப்பது. உங்களுக்கு கஷ்டப்படுறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபியுங்கள். வாழ்த்துக்கிறவர்களையே நீங்கள் வாழ்த்திட்டு இருந்தா ஆசாரியர்களை காட்டிலும் நீங்க என்ன, பரிசேயரை காட்டிலும் என்ன வித்தியாசம்? இல்ல, வாழ்த்துறவங்களையே நீங்க வாழ்த்த வேண்டாம். அதனால யாரெல்லாம் உங்களை திருப்பி விஷ் பண்ண மாட்டாங்களோ அவங்களுக்கு நீங்க விஷ் பண்ணுங்க. எங்க காலத்துல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி, அது கூட்டுறவங்க, துடைக்கிறவங்க,
அவங்களாம் விஷ் பண்ணு. சாப்பிட்டீங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா கேட்கும்போது அவங்களை கிராஸ் பண்ணி போய் நல்லா சிரிப்பாங்க, புன்முகம் வச்சு சிரிப்பாங்க. விஷ் பண்ணுங்க. அப்புறம் அதில் பார்த்தோன்னா ஒரு சிலர் வந்து நான் விசுவாசி, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்கே சார் போயிட்டு இருந்தீங்க இந்த வாரம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த வாரம் எங்கே போயிட்டு இருந்தீங்க, எந்த சர்ச்சு போயிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? அதான் தெரியும் சார் அப்படின்வாங்க. அந்த விசுவாசத்தில் ஐக்கியம், ஒரு லவ் ஃபார் காட். அவை வாழ்த்துக்குள்ளேயே நீங்கள் வாழ்த்த வேண்டாம். வாழ்த்துள்ள நீங்கள் வாழ்த்துங்க, ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஆனால் புதிதாக இருக்கிறவங்களே நீங்கள் வாழ்த்துங்கள், உதவி செய்யுங்கள், கைமா இருக்கிறதாமல் உதவி செய்யுங்கள். நேற்று நல்ல சமாதானம் பற்றி பேசணும். எப்படி நம்ம நல்ல சமாதானம் இருந்திருக்கிறோமா? இல்லை நீங்கள் உண்மையாலுமே ஒரு திருடன் கொள்ளைக்காரன் வந்து ஒருத்தனை அடிச்சு போடுற வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருக்கணுமா? இல்லை, எத்தனையோ பேர் உங்களை சுற்றி இருக்கிறாங்க, தேவையுள்ளவர்கள், உதவி செய்யுங்க. அவை ஆண்டவரை பின்பற்றக்கூடிய காரியத்திலே பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல், பேசாம, வையப்படும் பொழுது பதில் வையாம, பேச்சுக்கு பேச்சு திரும்ப திரும்ப திட்டுறது அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகள் அப்படிதான். இயேசு திரும்பமா வீட்டில் இருக்கும்போது அவங்க தம்பி மாதிரிலாம் இயேசுவை திட்டிருப்பாங்க. அவர் திரும்ப அவங்கள பற்றி பேசலை. வையப்படும் போது பதில் வையாமையாம், பாடுபடும் பயமுறுத்தாமல், இப்படிதான் அந்த வாயை காத்து கொண்டார். இயேசுவை இந்த விஷயத்தில் நம்ம பின்பற்ற விரும்புகிறோமா? அநேகர் இயேசுவை வந்து ஊழியத்தில் பின்பற்ற விரும்புகிறார். இயேசு செஞ்சது போல நானும் அற்புதங்கள் செய்யணும், அடையாளங்கள் செய்யணும். இல்லை, இயேசுடைய வாழ்க்கையில் நம்ம அவரை பின்பற்றணும். ஃபாலோவிங் ஜீசஸ். அருமையான ஆங்கில பாடல் இருக்கு. ஃபாலோ ஃபாலோ ஐ வில் ஃபாலோ ஜீசஸ், எனிவேர் எவ்ரிவேர் ஐ வில் ஃபாலோ ஹிம். ஃபாலோ ஃபாலோ ஐ வில் ஃபாலோ ஜீசஸ். நல்ல அருமையான பாட்டு, பிள்ளைகளை பாடி கற்றுக்கொள்ளலாம். இயேசுவை நான் பின்பற்றுவேன் என்றதான பாடல். யோபு 23ஆம் அதிகாரத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். பதினைந்தாம் வசனத்திலே 14ஆம் வசனம் வந்து எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். 15ஆம் வசனம், ஆகையால் அவருக்கு முன்பாக நான் கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். இது ஆங்கில வெர்ஷன். இன்னொரு வெர்ஷன்ல பார்க்கும்பொழுது ஐ ரெவரன்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்திலே நான் அவருக்கு மதிப்பு கொடுக்கிறேன். சீக்கிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட், அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வாழக்கூடிய வாழ்க்கை. நாம் அதை விரும்புகிறோமா? ஆண்டவர் எப்பொழுதும் உடைய சமூகத்திலே நான் வாழ வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் உடைய பிரசன்ஸ் இருக்க வேண்டும், எனக்குள்ளாக உடைய பிரசன்ஸ் இருக்க வேண்டும். அதான் கொரிந்தியரிலே 13ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே பவுல் வாழ்த்துகிறார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் எப்போதும் என்னிடத்துல இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று சொன்னால் 2 பேரும் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா ஐக்கியமா? ட்ரெயின்ல போறீங்க, நீங்க இந்த சீட்ல உட்காந்துருக்கீங்க, ஆப்போசிட்ல உட்காந்துருக்காரு, 8 மணி நேரம் பிரயாணம், 2 பேரும் ஐக்கியமா இருந்தீங்களா? ஒன்னா இருக்கிறது ஐக்கியம் கிடையாது, பேசணும். ஆவியான எனக்குள்ள இருக்கிறான்றது ஐக்கியம் கிடையாது. ஆவியானோட நீங்க பேசணும், அவர் பேசுறது நீங்க கேட்கணும். அதான் கம்யூனியன், ஸ்வீட் கம்யூனியன். ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே பேசுங்க. ஆண்டவர் உடனே பேசிட மாட்டார். நீங்க அதை பழகணும், அதுல தேரணும். ஆவியான சத்தத்தை முதலாவது கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு டிசர்ன்மெண்ட் வேணும், பகுத்தறிய வேணும். ஆண்டவரே உடைய தெளிவான சத்தத்தை துணிக்க பண்ணுங்க, உடைய மெல்லிய சத்தத்தை துணிக்க பண்ணுங்க. இந்த நேரத்தில் நீங்க போகும்போது இப்படியா அப்படியா இதை செய்யறதா, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியல, குழப்பமா இருக்கு, ஆண்டவரே ஒரு தெளிவை தாங்க. கேளுங்க ஆவியானவரே. எப்போதும் ஆவியா உங்களோட இருக்கிறார். தேற்றம் உங்களோட கூட இருக்க முடியாது, நான் விட்டு செல்ல இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். சீக்கிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட், பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகம். இதற்கு உதாரணமாக நாம் எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். சூசான் என்றதான ஒரு அரண்மனை இப்பொழுது இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கிறது. அங்கே உள்ளதான ராஜா அகாஸ்வேரு 486 முதல் 465 ஆண்டுகள் வரை கிறிஸ்துக்கு முன்பு அரசாண்ட ராஜா. 486 முதல் 465 ஆண்டுகள் அரசாண்ட ராஜா அகாஸ்வேரு. கிட்டத்தட்ட 127 பிராந்தியங்கள் இருந்தது. அதை 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கே ஒரே இடத்துல தான் இந்து தேசம் முதல் என்று வாசிக்கிறோம்.
இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் முதல் இந்து தேசம் வரை 127 பிராந்தியங்களுக்கு அவர் ராஜாவாக இருந்தார். அவர் தன்னுடைய ராஜ்யத்திலே மகிமைக்காக, மகத்துவத்துக்காக 180 நாள் எக்ஸிபிஷன் நடத்துறாரு. இப்பெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் 1 மாசம் நடக்குது. இது பெரிய ராஜ்யம். 127 நாடுகளுக்கு ஒரு ராஜா எக்ஸிபிஷன் வைக்கிறார். நம்முடைய ராஜ்யத்தின் பிரஸ்தாபனம் எல்லாம் எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள். எல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய டைம் வேணுன்றதுனால 6 மாசம் அவர் எக்ஸிபிஷன் வைக்கிறார். 6 மாசம் தன்னுடைய ராஜ்யத்தில் எல்லா காரியங்களையும் பார்க்க முடியாது. அதுல மார்பிளையே பில்லர் கட்டுறாரு, கோல்டுலயே நிறைய கப்பு செஞ்சு வச்சிருக்கிறாரு. அது எல்லாருக்கும் காஃபி ஜூஸ் கொடுக்கறதுக்காக என்னமோ காரியங்களை இந்த நீளம், பச்சை, சிவப்பு, வெள்ளை எல்லாம் ஜோடிச்சு அங்க எல்லாரும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் மற்றும் எல்லாம் அந்த அரண்மனையும் சிங்கார தோட்டத்தையும் பார்ப்பதற்காக அவனை கூப்பிட்டுருக்கார். கூப்பிட்டு அது முடியும் பொழுது கடைசி 7 நாள் விருந்து 5ஆம் வசனத்துல வாய்க்கிறோம். சூசான் அரண்மனையில வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்திலே 7 நாள் விருந்து செய்வித்தார். இன்னைக்கு பார்த்துருக்கேன், பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் நடத்துறாங்க. 42 கவுண்டர், ஒன்று குஜராத்தி, ஒன்று மராட்டி, ஒன்று தெலுங்கு, ஆந்திரா, தமிழ், சவுத்து, சைனீஸ், எல்லா இதுவும் லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிடுவாங்க. ஒரு சாதாரண அரசியல்வாதிக்கு அப்படின்னா இந்த ராஜாவுக்கு எப்படி நினைச்சு பாருங்க, எப்படி இருந்து செஞ்சிருப்பார். அது அவங்களுடைய ட்ரெடிஷன், அவருடைய பண்பாடு. அதன்படி அங்கே செய்கிறார். வெண்கல தூண், வெள்ளி வளையங்கள் எல்லாம் போட்டு செய்கிறார். 7ஆம் வசனத்துல பொன்னால் செய்த பாத்திரங்கள் என்று வாசிக்கிறோம். இப்ப கடைசியா ஆனா ராஜா முறைப்படி அக்கார்டிங் டு த லா 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தன் அரண்மனையில் உள்ள பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டு இருந்தபடியால் முறைப்படி பானம் பண்ணினார்கள், ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. விக்டர் தன்னுடைய சாட்சியில சொன்னாங்க, ஸ்கூல்ல அங்க எப்படி கம்பல் பண்ணாங்க. அது குடிக்கலன்னா அந்த அரேஞ்ச் பண்ணவருக்கே ஒரு இன்சல்ட்டான். ஆனா இந்த ராஜா அப்படி இல்லை, யாரையும் கம்பல் பண்ணல. அதான் இங்க பார்க்க முறைப்படி பானம் பண்ணினார்களா. ஆங்கில வேதாந்தத்தில் அக்கார்டிங் டு த லா, அக்கார்டிங் டு த கஸ்டம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. யாரையும் கம்பல் பண்ணாதீங்க, வேணுங்கிறவங்க இந்த கிரேப் ஜூஸ் குடிச்சுக்கிட்டும், வைன் குடிச்சுக்கிட்டும் என்று சொன்னார்கள். இப்ப சொல்லிட்டு கடைசியா இப்ப என்ன பண்றாங்கன்னா, ராஜாவாகிய அகாஸ்வேரு அவருக்கு 7 பிரதானிகள் இருக்கிறாங்க. பிரதானிகள்னா அவர்கள் ஏகான் மாதிரி அவங்க அரண்மனையில ராஜாத்திய பாத்துக்கிறவங்க. நானும் ஒரு பெரிய ஒரு மிராசுதார் வீட்டுக்கு போயிருந்தேன். நானும் என்னுடைய பையனும் போயிருந்தோம். அங்கே போன உடனே முன்னாடி உட்கார வச்சு பேசிட்டு இருந்தார். பேசிட்டு இந்த மாட்டுக்கு கழுத்தில் கட்டிருப்பாங்கல்ல பெல், அந்த பெல் எடுத்து அடிச்சார். உடனே அங்கேருந்து அட்டெண்டர் வந்தாங்க. இந்த காலிங் பெல் கூட யூஸ் பண்ணல, நல்ல ஒரு ஐடியா, பவர் சேவிங். உடனே வந்தார். இந்த 2 பேரையும் வீட்டை சுற்றி காமின்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் போனோம். அவள் எத்தனையோ அறைகள், ஒரு அறையில பார்த்தீங்கன்னா அங்கே செயின் இருக்கு, மோதிரம் இருக்கு, தங்கம் இருக்கு, எல்லாம் அப்படி அப்படியே வச்சிருக்காங்க. அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்களா? யாரும் எடுக்க மாட்டாங்க சார். இது பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்கா போனா என்னென்ன ட்ரெஸ் எடுத்துட்டு போனோமோ அதெல்லாம் இங்கே வச்சிருக்கிறாரு. ஐரோப்பா போனா அங்கே உள்ள ட்ரெஸ், ஆப்பிரிக்கா தேசங்களுக்கு போனா அதுக்குள்ள ட்ரெஸ், எல்லாம் ஒவ்வொரு ரூம். ஆனா அவர் சாப்பிடக்கூடிய டேபிள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசு தான், ஒரு 1.5 அடிக்கு 1 அடி தான். என்னங்க இவ்வளவு சின்ன டேபிள் செஞ்சு அதுல சாப்பிட்றாரு, என்ன கொஞ்சம் பெரிய டேபிள் செஞ்சு கூடாதா? இல்ல, அவர் சாப்பிட்டாருன்னா அவரு மட்டும் தான் சாப்பிடணும், அவர் டேபிளை யாரும் ஷேர் பண்ணக்கூடாது. அதான் அந்தஸ்து. ராஜாவோட டேபிள் யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு கரெக்டா வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர், அவ்வளவுதான். அதுல அவங்க சாப்பிடுவாங்க. வைஃப் கூட இடம் கிடையாது. சரி, இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, அரண்மனை மாதிரி. ராஜா மனைவி எங்க இருக்காங்க? இந்த ராஜா, நான் சொல்றேன் இந்த ராஜா, மிராசர் மனைவி எங்க? அவங்க இன்னொரு பங்களால இருக்காங்க. இங்க இருந்து ரொம்ப தூரம் நடந்து போனா அவங்க ஒரு பங்களால அவங்க ஒரு கும்பல் வச்சுட்டு அவங்க அங்க அரண்மனை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளோ பேர் சேவை செய்யறவங்க, அவங்க இது மாதிரி ஒரு டேபிள் வச்சுட்டு அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ராஜா நினைச்சு பாருங்க, இவர் மிராசுதார், இவரை நினைச்சு பாருங்க. அங்க போய் அந்த பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா நீங்க கட்டில் போட்டு அங்கேயே தூங்கலாம். எல்லாம் அதுல ஒரு 4 ஃபேனு, நிறைய மக்கள் நிக்கிறாங்க. 30 பேர் எல்லாம் நிக்கிறாங்க. இவர் அப்படி பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டார். நான் அந்த அட்டெண்டர் கூப்பிட்டு கேட்கிறேன், இதுல என்னங்க தெரியும் அவருக்கு? எதுக்கு வந்தார்? எல்லாம் தெரியும் அவருக்கு. இந்த ஆள் எதுக்கு வந்தார், அந்த ஆள் எதுக்கு வந்தார், அவரு நில பிரச்சனை, அவரு வேலைக்கு வந்திருக்காரு, இவர் கடனுக்கு வந்திருக்காரு, எல்லாம் தெரியும் அவருக்கு. அப்படி போயிட்டானா போவோம். இவர் உட்காந்து சொல்லுவாரு, இந்த ஆள் வந்தான், அவனுக்கு போடு, அவனுக்கு அவ்வளவுதான், இன்னைக்கு 10 பேர் முடிஞ்சு போயிடுச்சு. ராஜ அரண்மனை எப்படி இருந்திருக்கும் பாருங்க.
இப்ப கடைசியா எல்லாம் முடிய போகுது. 6 மாதங்கள் கொண்டாட்டம், கடைசி 7 நாள் விருந்து முடிஞ்சு இப்ப ராஜா தன்னுடைய ராணியை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறார். போய் ராணியை கூட்டிட்டு வாங்க, ராணி மேக்கப் பண்ணி கிரீடம் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறார். அதுதான் நாம கீழே வாசிக்கிறோம், 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அகாஸ்வரின் சமூகத்திலே சேவிக்கிற அந்த பிரதானிகளுக்கு கட்டளையிட்டான். எங்க போய் கேட்டா, நான்லாம் வர முடியாதுன்னு சொல்லு. அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயா, எல்லா ராஜாக்கெல்லாம் வந்திருக்கான், அது எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் வரமாட்டேன். ஐ எம் கம்ஃபர்டபுள் ஹியர், நான் வரவே மாட்டேன் வந்து ராஜாட்ட சொல்றாங்க. ஆனா ராஜா பரவாயில்ல, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு அவருக்கு. சில ராஜா கோவம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க. இவர் என்ன பண்றாருன்னா 13ஆம் வசனத்துல, அச்சமயத்திலே ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்கள், ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்காருகிறவர்களுமான சில பேர்லாம் போட்டிருக்கு, எல்லாம் இருந்தாங்க. அவர்களை கூப்பிட்டு ராஜா டிஸ்கஸ் பண்றார். நியாயப்பிரமாணத்தையும் ராஜா நீதியையும் அறிந்தவரிடத்திலே தன்னுடைய வழக்குகளை அவர் கலந்து ஆலோசிக்கிறார். இப்படிப்பட்ட ராணிக்கு என்ன செய்யணும்? அதுல ஒருவன் ஞானமாய் தன் வார்த்தைகளை சொல்கிறான். ராஜா, இது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 7 ராஜ்யங்களுடைய தளபதிலாம் வந்திருக்காங்க, இளவரசெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ராணி எப்படி நடக்கிறாங்கன்னு, அவங்களும் ராஜா ராணிலாம் வந்திருக்காங்க. ராணி இப்படி கூட நடக்கலாமா அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் இந்த ராணிகளுக்கெல்லாம் ஒரு கர்வம் வந்துடும். அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நாளைக்கு இது ஒரு பெரிய சமுதாய சிக்கலாயிரும். யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு வஸ்தி போனாங்களா, என்னை மட்டும் வர சொல்றீங்க பாருங்க. ஒரு நான் சப்மிஷன் அடங்கிராத ஒரு ஸ்திரீ அநேகருக்கு கெட்ட மாதிரியாக போய்விட முடியும். ஆகவே சொல்றாங்க, இனிமே அவங்க ராணியே கிடையாது, அந்த போஸ்ட்ல இருந்து உங்களை தூக்கிடுங்க. அவங்க அரண்மனையெல்லாம் காலி பண்ணி தான் வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ இங்கே போட்டோம், புது ராணியை தேர்ந்தெடுப்போம். அதை நாம் கீழே வாசிக்கிறோம். 19ஆம் வசனம், ராஜாவுக்கு சம்மதி இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகி அகாஸ்வருக்கு முன்பாக வரக்கூடாது. அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கல முத்தமையா இருக்கிற ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக. உத்தமையா இருக்கக்கூடிய ராணிக்கு கொடுப்பாராங்க. அந்த இடத்துல தான் எஸ்தர் வந்தாங்க. ஒரு ராணியினுடைய கீழ்ப்படியாமை, இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். தேவன் புறஜாதியர் நம்மை தேவன் தேர்ந்தெடுத்தார். நாம் இன்றைக்கு இஸ்ரவேலை போல மாறிவிட்டோம். ஆனால் காலையில் ஆராதனை கேட்டது போல வேதத்தை நாம் மறக்கிறவளாய் மாறிவிட போகிறோமா? வேதத்தை அந்நிய காரியமாய் இவர்கள் எண்ணி விட்டார்கள். நம்ம அந்நிய காரியமா என்ன போறோமா? கனி கொடுக்கக்கூடிய வேறு ஜாதிக்கு நான் கொடுத்து விடுவேன் என்று மத்தேயு 25 சொல்கிறார். உனக்குள்ள இதை நீ பற்றி கொண்டு இல்லாட்டி நீ அதை இழந்து விடுவாய். இந்த ராஜ ஸ்திரீக்கு பேலஸ் became more important than the presence of the king. ராஜாவுடைய சமூகத்தை காட்டிலும் அரண்மனை அவர்களுக்கு முக்கியமானதாய் போய்விட்டது. ஆகவே ராஜாவுடைய சமூகத்தை அவர்கள் அற்பமாய் எண்ணினார்கள். இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய கடைசி கேள்வி இதுதான். Are we valuing the presence of God or something which is like the palace? தேவனுடைய சமூகத்தை நாம் மதிக்கிறோமா, அல்லது அரண்மனை போல இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை? நேற்று நான் சிந்தித்து கொண்டிருந்தேன், ஏன் இவ்வளவு கடுமையா வெயில் வருது? ஆண்டவர் பரலோகத்தை குறித்து நமக்கு நினைவூட்டும்படி எவ்வளோ காரியங்கள் செய்கிறார். சின்ன பையனா இருக்கும்போது வெளியே போகும்போது முள்ளு குத்திருச்சு. ஏன் டாடி முள்ளு குத்துது? ஏன் முள்ளு வந்துச்சு? ஆதாம் தான் பாவம் செஞ்சான், எனக்கே முள்ளு குத்துது. ஆதாம் பாவம் செய்தோம்னா தேவன் முள்ளையும் கொறுக்கெல்லாம் வெளியே படிந்தான்னு கதை சொன்னோம். இப்ப கேட்கிறான், ஏன் முள்ளு, ஏன் கொசுக்கடி? சோ தட் இந்த உலகம் நமக்கு பேலஸா மாறிடக்கூடாது. தேவனுடைய சமூகத்துக்கு அடுத்ததா இந்த உலகம் மாறிவிடக்கூடாது, கம்ஃபர்டபுளா மாறிடக்கூடாது. ஆகவே தேவன் அவ்வப்பொழுது அவர் நினைப்பூட்டுகிறார். அமெரிக்காவில் எந்த குறையும் இல்லை எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் கடைசியில் நடந்த நெருப்பு, ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர், எப்படியா எத்தனை லட்சக்கணக்கான மக்களை வீடு இல்லாமல் ஆக்கிவிட்டது. சொத்தெல்லாம் போச்சு, எல்லாம் எரிந்து சாம்பலாகி விட்டது. லட்சக்கணக்கான மக்கள் ஊரை விட்டு காலி பண்ணி போய்விட்டார்கள். சேஃப் பிளேஸ் என்று நினைக்கக்கூடிய இடம். இந்த உலகத்தில் எந்த இடம் சேஃபான இடமே கிடையாது. பக்கத்தில் உள்ள நாடு மியான்மார், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து, ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்கிற இந்த போட்டோ. ஒரு சின்ன அசைவு போதும், அசையாதவைகள் நிலைத்திருக்கும்படிக்கு தேவன் அசைவுள்ளவர்களை அசைக்க செய்கிறார். எபிரேயரிலே வாசிக்கிறோம், தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அது புதிய ஏற்பாடு என்றால் ஆண்டவரை கோமே வராது, ஆண்டவர் எப்போதும் நம்மளை இது பண்ணிட்டே இருப்பாரு, சகோதரனை எப்போதும் நெஞ்சிட்டே இருப்பான்னு நினைக்க வேண்டாம். புதிய ஏற்பாட்டில் தான் வசனம் இருக்கிறது. எபிரேயரிலே வாசிக்கிறோம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம்
28ஆம் வசனம். ஆதலால் அதுக்கு முந்தின வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. உனக்குள்ள கிடத்தை வேறொருவரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. அந்த மேல உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க, பொறுமை உங்களுக்கு தேவைப்படுது. கீழே உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள், என்னென்ன பாவங்களிலே நீங்கள் வாழக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய கிரீடத்தை நான் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. ஆண்டவரே, அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிரீடம் என்றால் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், டிவைன் நேச்சர். ஆகவே நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிப்போம். பிரியமானவர்களே, வஸ்தி அவள் அந்த ராஜ சமூகத்தை அசட்டை பண்ணிவிட்டாள். ராஜா கொடுத்த அரண்மனையை அதிகமாக நேசித்து விட்டாள். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தேவையா, அல்லது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பிடித்து கொண்டு அதுவே போதும் என்று நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் நீ எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் நான் ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் உண்மையே நான் தேடட்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தையே நான் தரிசிக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, தாவீது சொல்கிறான், நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்போதும் கர்த்தர் இருக்கிறார். நீங்க பாவம் செய்யும்படியாக சோதிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய சமூகம் அங்கே இருக்குது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். தூதர்கள் அங்கே உங்களை கவனிக்கிறார்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். தூதர்கள் வானத்துக்கும் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறார்கள். உங்களை குறித்து என்ன சொல்வார்கள்? உங்களை குறித்து அங்கே விற்கப்படுவார்களா, அல்லது உங்களை குறித்து சந்தோஷமான செய்தியை கொண்டு செல்வார்களா? ஆண்டவரே, பாவத்தின் மேல் ஜெயித்தாரும். குறைந்தபட்சம் நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்களா? பாவத்தை சோதிக்கப்பட்டு விழுந்துட்டீங்கன்னா அப்படியே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற வேண்டாம், போராடுங்கள். அடுத்த முறை நான் வெற்றி பெற போகிறேன்னு சொல்லுங்கள். நான் என்னை போல மனுஷன் ஓடி போகணும். நெகேமியா சொல்லுகிறார், என்னை போன்ற மனுஷன் ஓடி போகணும். ஆண்டவரே, நான் இதை கண்டு பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், நான் உமக்காக நான் வாழ்வேன் என்று ஒப்புக் கொடுப்போம். அப்ப இதனாலே 4 காரியங்கள் நாம் பார்த்தோம். என்ன சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம், தேவனை பின்பற்றுவது, தேவனுடைய சமூகம். வேர்ட் ஆஃப் காட், will of God, following Jesus, presence of God. 4 நம்முடைய வாழ்க்கையை மிக மிக முக்கியம். நாம் மறந்து விட வேண்டாம். கர்த்தர் நாமே உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை நம்பி ஆண்டவரே பரம பொருளை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறீர். ஒரு நற்கிரியை எங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்திருக்கிறீர். அதை கிறிஸ்துவின் நாள் வரைந்தும் நீர் முடிக்க வல்லவர் கர்த்தாவே. நாங்கள் அதுக்கு முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒத்துழைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆரம்பித்த நற்கிரியை ஆண்டவர் நீர் முடித்திருளும் ஆண்டவரே. வேத வசனத்தை கர்த்தாவே நாங்கள் அந்நியக்காரமா என்ன வேண்டாம், அந்த ஆவிக்குரிய பட்டத்தை நாங்கள் பயன்படுத்தட்டும், கூர்மையாக்கட்டும் ஆண்டவரே. சாத்தானை வெட்கப்படுத்தட்டும். உடைய சித்தத்தை செய்கிறவர்களா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைவேறட்டும் கர்த்தாவே. எங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற வல்லவர் ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை ஆண்டவரே. என்னை பின்பற்றிவா என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த இடுக்கமான வாசலிலே ஆண்டவரே உண்மையே நாங்கள் பின்பற்றி வரட்டும். நாங்கள் சாயாமல் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உண்மை பின்பற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அடிச்சூழலில் மாதிரியை பின்பற்றட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய சமூகத்தை நித்தமும் வாஞ்சிக்கிறவர்களா எங்களை மாற்றும். உடைய சமூகத்திலேயே நாங்கள் வாழட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்ஸை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த பாவங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எந்த உலகமும் வேண்டாம், எந்த இச்சையும் வேண்டாம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் சிவகாசி, மதுரை, திருக்காட்டுப்பள்ளி ஆண்டவரே, இன்னும் திண்டுக்கல், வத்தலகுண்டு சபையில சேர்ந்திருக்கிற சௌர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சௌர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தஞ்சாவூர் சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், சபைகளை ஆசீர்வதியும். சபை மூக்களாய் வளரட்டும், பலப்படட்டும் ஆண்டவரே. சபைக்கு தூங்கலாங்களை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.